News TV, enlightening the thirsty. பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, உமது நற்செய்தியை எங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை ஆண்டவரே பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் பணித்திருக்கிறேன். நீங்கள் நற்செய்தியை உலகெங்கும் சென்று பறைசாற்றுங்கள் என்று உம்முடைய சீடர்களுக்கு விண்ணகம் செல்வதற்கு முன்னால் கூறினேன். நற்செய்தியை அறிவிப்பது தலையாய கடமை. நீரே நற்செய்தி. உம்மை பிறருக்கு வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. வார்த்தையாலும் எழுத்தாலும் செயலாலும் நற்செய்தியை அறிவிக்க எங்களை அழைக்கிறேன். இயேசுவே, வார்த்தை மனு உருவானவரே, உம்மை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்மை நாங்கள் பிறருக்கு வழங்க அழைக்கிறீரே. இந்த கடமையை திருத்தூதர்களும் சீடர்களும் உணர்ந்து அதை நிறைவேற்றினார்கள். அதற்காக நெடும் பயணம் மேற்கொண்டார்கள். அதற்காக ஏராளமான பொருளை செலவு செய்தார்கள். இயேசுவே, நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நற்செய்தியை பறைசாற்ற எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பிறருக்கு நாங்கள் எடுத்து கூறி நற்செய்தியாளர்களாக வாழ வரம் தாரும். எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே
உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் மண்ணானேன் கைவன்மை காட்டு நான் கல்லானேன் கலை தீரன் காட்டு நான் மண்ணானேன் உன் கைவன்மை காட்டு நான் கல்லானேன் உன் கலை தீரன் காட்டு உன் மனம் போல் உருவாக்கும் உன் மனம் போல் உருவாக்கும் உன் கரத்தில் என்னை உவந்தளித்தேன் 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 உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நான் பூவானேன் புகழ் மனம் பரப்ப நான் செய்யானேன் தாய் அன்பு காண நான் பூவானேன் உன் புகழ் மனம் பரப்ப நான் செய்யானேன் உன் தாய் அன்பு காண உன் கைகளில் கருவியானே உன் கைகளில் கருவியானேன் எதையும் தாங்கும் வரமருள்வாய் 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 உந்தன் வழியே எந்தன் வாழ்வே உந்தன் மொழியே நான் உயரும் வழியே. நற்செய்தியாளரான புனித மார்க்கு விழாவை திருச்சபை சிறப்பிக்கிறது. புனித மார்க்கு இயேசுவை நேரடியாக தன்னால் கண்டவர் அல்ல. புனித பேதுரு நற்செய்தியை அறிவித்த போது அவருடைய போதனையை கேட்டு அவருடைய சீடரானார். புனித பேதுருவிடம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். இவர் பேதுருவினுடைய போதனையை கேட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையும் வரலாற்றையும் ஒரு சிறிய நூலாக எழுதினார். ரோமையில் மனம் திரும்பிய புற இனத்து கிறிஸ்தவர்களுக்காக இவர் தனது நூலை எழுதினார். 4 நற்செய்திகளில் மார்க்கு நற்செய்திதான் மிகவும் குறுகிய நற்செய்தி. இவர் நீண்ட வாக்கியங்களை பயன்படுத்தினார். குறுகிய வாக்கியங்கள் மிக தெளிவாக நுணுக்கங்களை குறிப்பிடுவார். யூத பழக்க வழக்கங்களை தெளிவாக குறிப்பிடுவார். சில நுணுக்கமான விவரங்கள் இவருடைய நற்செய்தியில் காணப்படுகிறது. இவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்பதை தனது மைய பொருளாக வைத்து அதை மக்களுக்கு விளங்க வைக்க நற்செய்தி எழுதினார். இவருடைய மைய பொருள் இயேசு கிறிஸ்து இறைவனின் மகன்.
போதனைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இவர் தனது நூலை எழுதினார். ஏனென்றால் இயேசுவை நேரடியாக கண்டவர்கள், அவர்கள் இயேசுவிடம் போதனையை பெற்றவர்கள். அவர்களுக்கு பின்னால் நற்செய்தியை போதிப்பதற்கு தேவையான ஆட்கள், இயேசுவை பார்த்தவர்கள் இல்லை. அதனால்தான் இவர் நற்செய்தியை எழுதினார். அதை படித்து இயேசுவின் போதனையை தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இவர் எழுதியிருக்கிறார். இவர் அந்த காலத்தில் எருசலேம் நகரம் ஒரு பெரிய மாநகராக விளங்கியது. எருசலேமுக்கு அடுத்தபடியாக அலெக்சாந்திரியா, எகிப்து நாட்டில் இருந்த அலெக்சாந்திரியா ஒரு பெரிய பட்டணமாக கருதப்பட்டது. புனித பேதுரு மார்க்குக்கு 1000 திருமுறைப்பாட்டு கொடுத்து அலெக்சாந்திரியா நகருக்கு ஆயராக அனுப்பினார். எனவே அலெக்சாந்திரியா நகரில் இவர் தனது நற்செய்தியை அறிவித்தார். நற்செய்தியை அறிவித்த பிறகு இத்தாலியில வேனிஸ் நகரத்துக்கு வந்தார். வேனிஸ் நகரத்தில் அவர் மரணமடைந்தார். அவருடைய கல்லறை இன்று கூட வேனிஸ் மாநகர பேராலயத்தில் காணப்படுகிறது. வேனிஸ் நகரத்தில் தான் இவர் கல்லறையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கல்லறையை தரிசிக்கலாம். எனவே இவர் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இவரிடம் இருந்தது. தான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று இவர் விரும்பினார். இவருடைய நற்செய்தியில் அந்த பிறவி, பார்வை குருடன், செவிடன், அவருடைய காதுகளில் இயேசு விரலை விட்டு எஃபேத்தா, திறந்து கொள் என்று சொல்லுகிறார். அந்த நிகழ்ச்சியை புனித மார்க்கு மட்டுமே குறிப்பிடுகிறார். எஃபேத்தா என்றால் திறந்து கொள். இது ஒரு ஆழமான பொருளை குறிப்பிடுகிறது. இயேசுவுக்கு நம் இதயத்தை, நமது உள்ளத்தை திறந்து விட வேண்டும். இயேசு நம்மில் வர நாம் நம்மையே திறந்து விட வேண்டும். மூடி இருக்கிறது நமது உள்ளம், அடைந்து போயிருக்கிறது நமது இதயம். அந்த இதயத்திலும் உள்ளத்திலும் இயேசுவுக்கு இடம் தர அவற்றை திறந்து விட வேண்டும் என்பதை புனித மார்க்கு வலியுறுத்தி கூறுகிறார். இந்த புனிதரை பின்பற்றி நாமும் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியை வழங்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை பிறருக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவர் இயேசு மெசியா என்பதை நாம் கைதியாக்கப்பட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்படும் வரையிலும் வேண்டுமென்றே அவர் வெளிப்படுத்தவில்லை. அதாவது மெசியா இயேசுதான் மெசியா என்பதை அவர் எடுத்த எடுப்பிலே தன்னுடைய போதனையிலே அவர் சொல்லவில்லை. அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இதை மிக தெளிவாக, அழுத்தமாக வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவருடைய மிக முக்கியமான மறை உண்மை இதை படிப்படியாக இயேசுவின் போதனைகளை வெளிப்படுத்தி கடைசியாக இயேசு மெசியா என்ற மாபெரும் உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுவரை மறைத்து வைத்திருக்கிறார். அவரது இறப்பில்தான் அவரை தேவகுமாரன் என்று எல்லோரும் புரிந்து கொள்ளுகின்றனர். இயேசுவின் மரணம் அவரை மெசியாவாக வெளிப்படுத்தியது. அதனால்தான்
உயிர்ப்பு ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்கின்றன. இயேசு இறக்கவில்லை என்றால் உயிர்ப்புக்கு பொருள் இல்லை. இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவரது இறப்புக்கு பொருள் இல்லை. எனவே இயேசு இறந்து உயிர்த்தார். இதை இந்த மாபெரும் புனித மார்க்கு இயேசுவின் இறுதி காலத்தில் இயேசு தீர்ப்பிடப்படுகிற நேரத்தில் தான் அதை வெளிப்படுத்துகிறார். அதுவரை தனது நற்செய்தியில் இயேசு மெசியா என்பதை அவர் எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இந்த மகத்தான உண்மை ஒரு பெரிய நாடகம். அந்த நாடகத்தில் இருக்கிற புதைந்திருக்கிற மறை பொருள் எப்பொழுது வெளிப்படும்? நாடகத்தின் இறுதியில் தான். நாடகத்தின் ஆரம்பத்திலேயே அதில் இருக்கிற மறைப்பொருள் சொல்லிவிட்டால் அதன் பிறகு நாடகம் அவ்வளவு இனிமையாக சுவையாக இருக்காது. அந்த நாடகத்தின் உச்ச கட்டம் இந்த கடைசி நேரத்தில் தான் வெளிப்படும். அதுபோல இவர் இயேசு கிறிஸ்து மெசியா என்ற மாபெரும் உண்மையை இயேசு தீர்ப்பிடப்பட்டு கொலைக்களத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற போது குறிப்பிடுகிறார். அதான் உச்ச கட்டம், கிளைமேக்ஸ் என்று சொல்வார்களே, அந்த நற்செய்தியின் உச்ச கட்டத்தை இயேசு சிலுவையில் அறையப்படும் போதுதான் வெளிப்படுத்துகிறார். அதுவரைக்கும் இயேசு மெசியா என்பதை அவருடைய நற்செய்தி நூலில் நாம் எங்கும் காண்பதில்லை. கடைசி கட்டத்தில் தான் இதை வெளிப்படுத்துகிறார். உச்ச கட்ட வெளிப்பாடு உண்மை. ஏன்? அந்த பாடுகள் தான் இயேசுவை மெசியா என்பதை தெளிவாக நமக்கு அறிவிக்கின்றன. எனவே இயேசுவினுடைய மறை உண்மையின் உச்ச கட்டம் அவரது கல்வாரி மரணம் என்பதை மார்க்கு நற்செய்தி வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகிறார். ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி தருகிறார். நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்களாக, நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக நாம் மாற நம்மை இறைவன் அழைக்கிறார். இயேசுவே, ஆண்டவரே, நீரே நற்செய்தி, நீரே உண்மையே எங்களுக்கு நற்செய்தியாக வழங்குகிறீர். இயேசுவே, நாங்கள் உம்மை பெற்றுக்கொண்டு உம்மை பிறருக்கு வழங்க எங்களை அழைக்கிறேன். உமது வாழ்வின் உச்ச கட்டம் நீர் எங்களுக்காக உண்மையே அர்ப்பணம் செய்த அந்த கல்வாரி பலி ஆகும். அந்த பலியை தான் ஒவ்வொரு நாளும் வேடத்தில் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த உச்சக்கட்ட வெளிப்பாட்டை நாங்கள் பெற்று நீரே இறைமகன், நீரே மெஸ்ஸியா என்பதை அறிக்கையிட்டு பிறருக்கு எடுத்து கூற வரம் தாரும். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக.
செய்வோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அமரவும். இன்றைய திருப்பலியானது நூதி டிவிக்கு உபயோகம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் விரிவித்துள்ள பங்கு மக்களுடைய உடல் நலனுக்காக, விசுவாச வாழ்வுக்காக, நல்லாபூர் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக, திருவாண்டக்கூடிய வளனார் மேல்நிலைப்பள்ளியின் வளர்ச்சிக்காக, குடும்ப நலனுக்காக, சென்ட் ஜோஸ் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆஸ்திரியோஸ் மியூசிக்கல் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசுல் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமணி, திருமதி மரி செல்வி, திரு ஷபிய காஸ்டன் உடல் நலனுக்காக, குடும்ப கருத்துக்காகவும், சைலா கண்வான் நல்ல துணை கிடைக்கவும், மற்ற விக்டோரியலன் உடல் நலம் பெறவும், இதய ஆண்டோருக்கு நன்றியாக, சகாய மாதாவுக்கு நன்றியாக, திரு ஜர்மோ ஜனோ ஆண்மை இலைப்பாட்டிக்காக, ஜெயந்தி கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் மூலமாக முடியவும், திரு அந்தோனிராஜ் அவர்களின் திருமண விரைவில் நிறைவேறவும், திரு சில்பர்டரிகள் வீட்டிய எம்டி சீட்டு கிடைக்கவும் இதை ஆண்டவரிடம் தெரிவிக்கப்படுகின்றது. மதம் ஜோசப் குடும்ப கருத்துக்காகவும் மற்றும் திருமதி அமிர்த ராசாத்தி மம்மாள் ஆனந்து அவர்களின் முதலாம் ஆண்டு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் உபயோகம் செய்யப்படுகின்றது. மேலும் ராசு உடையார் தோட்டம் பகுதி மக்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கருத்துக்கள் நிறைவேற நன்றியாக அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி ரோடு டிவி அமலோற்போ ரோடு சிபிஎஸ்சி
அகாடமிக் நன்றியாக அருட்தந்தை ஸ்டீபன் சகாயத்துடன் பெற்றதற்கு நன்றியாக மரித்த புனோலான் மதலன் அந்தோனி அம்மாள் ஆண்மையிலை பாட்டிக்காக ராஜி ஜோஸ்பின் சின்னப்பன் ஆனந்தி சேகர் என்கே செபஸ்டியான் அருள் சகோதரி ஜோஸ்பின் 9வது நாளை நினைவு கூறுகின்றோம். ஆரோக்கியசாமி ரோஜுமரி பிளாசம்மா அனாபெல் முதல் வருடத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். ரெஜினா அமிர்தராஜ் மரி டெல்பின் சின்னசாமி கண்ணம்மாள் 25வது ஆண்டு நினைவு கூறுகின்றோம். எனவே மரித்த ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். இந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது குறைகளை நினைத்து அதற்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவும் ஐயே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர்
திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதனையாலும் எழுத்தாலும் அறிவிக்கும் அருளை மார்க்கு என்ற புனிதருக்கு அளித்து அவரை மகிமைப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு அளித்துள்ள நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த நற்செய்தி படிப்பினையால் தெளிவு பெற்று நாங்கள் பின்பற்றும் கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் சந்தித்து மகிழச் செய்தாருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பவுல் பேதுருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் பொழுது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தன் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் இளைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்று பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன.
தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தேவ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன், பாடிடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன், பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன், பாடிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 16, திருவசனங்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவாமை போற்றுகின்றோம். எனும் அருட்பெருக்கு நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயனும் அந்த அப்பத்தை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவாமை போற்றுகின்றோம். எனும் அருட்பெருக்கு அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த ரசத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.
சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வளிக்கும் இறைவா, தம்மையை வெறுமையாக்கி கொடிய சிலுவை சாவுக்குள்ளான திருமகனின் பாஸ்கா பலிக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். நாங்கள் கொண்டாடிய திருப்பலி உண்மையான நற்செய்தி அறிவிப்பாகவும் இருந்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித அப்போஸ்தலர் வழியாக என்றும் காத்தருள்கின்றேன். ஏனெனில் அதனை எக்காலமும் ஆள்வதற்கும் திருமகனின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகச்சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் இன்று விழா கொண்டாடும் புனித மார்க், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சிலர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் திராத்மமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களை புனிதப்படுத்த திருவுணவை உமது பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உம் திருமகன் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளவும், அதனை எங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் அறிக்கையிடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே ஆராத மணப்புண்ணை ஆற்றிடுவார் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார் ஆராத மணப்புண்ணை ஆற்றிடுவார் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார் தானாக என்றுமே மாற்றிடுவார் இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை வெள்ளம் போல அவர் கருணை பாய்ந்திட தேனூரும் வாழ்வு தந்திடுவார்